தாய்லாந்து பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை சென்றடைந்தார் பிரதமர் மோடி. கொழும்பு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இலங்கை அதிபருடன் முக்கிய விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. தமிழக மீனவர் பிரச்சினை குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இரண்டாவது நாளாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லையில் கனமழையால் குளமாக மாறிய வள்ளியூர் பேருந்து நிலையம். ரயில்வே தரைப்பாலமும் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்ததன் எதிரொலி. தேனி, கும்பக்கரை மற்றும் தென்காசி, குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி முள்ளிக்குளம் மின்வாரிய அலுவலகத்தில் ஒழுகும் மழைநீர். சிதிலமடைந்த கட்டடத்தில் அச்சத்துடன் பணியாற்றும் அரசு ஊழியர்கள். பாம்பன் புதிய ரயில்வே பாலம் திறப்புக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். கப்பல் மற்றும் ரயிலை இயக்கி எஸ்பிஜி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் இளைஞர் வெட்டி படுகொலை. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் கடையை சூறையாடிய உறவினர்கள். கார் பார்க்கிங் தகராறில் கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலம். 250 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக தொடங்கிய யாகசாலை பூஜை. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு. எம்பி முகமது ஜாவேத் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக முதல் முறையாக டெல்லியில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை. மத்திய அரசு தலைமையிலான பேச்சுவார்த்தையில் குகி, மெய்தி என பிரதிநிதிகள் பங்கேற்பு. அமெரிக்காவில் இருந்து இந்த ஆண்டில் மட்டும் 682 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களின் தகவல்கள் இல்லை எனவும் அரசு விளக்கம். விரைவில் புதிய 10 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் வெளியீடு. RBI ஆளுநர் மல்கோத்ராவின் கையெழுத்துடன் வெளியாகும் என எதிர்பார்ப்பு.
உமர் அப்துல்லா அரசு டெல்லியிடம் சரணடைந்து விட்டதாக மெஹபூபா முஃப்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீர் அரசு அனைத்திலும் கோழைத்தனத்தை காட்டியுள்ளதாக காட்டம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் திரட்டிய 16,518 கோடி நிதியை பறிமுதல் செய்ய உத்தரவிட முடியாது. சீராய்வு உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நேபாளத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5ஆக பதிவு. டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் உணரப்பட்ட நில அதிர்வு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் பல லட்சம் கோடிகளை இழந்த உலக பெரும் பணக்காரர்கள். அமேசானின் ஜெஃப் பெஜோஸ் மற்றும் எலன் மஸ்கிற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம். அதிகபட்சமாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜூபெர்கிற்கு 1.53 லட்சம் கோடி இழப்பு. சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதலாக 34% வரி விதிப்பு. ட்ரம்ப் அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்பு 10ஆம் தேதி அமலுக்கு வர உள்ள நிலையில் சீனா பதிலடி. டிக்டாக் செயலிக்கு மேலும் 75 நாள் கால அவகாசம் வழங்கிய அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவின் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் டிக்டாக் செயலியை விற்பனை செய்ய கெடு. கனடாவில் இந்து கோவில் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. சந்தேகத்துக்குரிய வகையில் 2 கைது செய்து கனடா காவல்துறை விசாரணை. மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணி த்ரில் வெற்றி. கடின இலக்கை துரத்திய மும்பை இந்தியன்ஸ் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வி. சென்னையில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை அணி. சிஎஸ்கே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம். சென்னைக்கு எதிரான போட்டியில் காயம் காரணமாக நடராஜன் விளையாட வாய்ப்பு இல்லை. டெல்லி வீரர் குல்தீப் யாதவ் தகவல். இன்று இரவு நடைபெறும் 2வது போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். ஸ்ரேயாஸ் தலைமையிலான பஞ்சாப் அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய முனைப்பு. கனடா கிரிக்கெட் அணியின் கேப்டன் நிக்கோலஸ் கிர்டன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது. 9 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்ததாக பர்படோஸ் கிராண்டிஸ் ஆடம் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை. பிரான்ஸை தொடர்ந்து அடுத்த ரேஸுக்கு தயாராகும் அஜித் குமார். புதிய அட்டவணையை வலைதளத்தில் பதிவிட்டு ரசிகர்கள் நெகிழ்ச்சி. அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. தமிழகத்தில் சுமார் 800 திரையரங்குகளில் வரும் 10ஆம் தேதி படம் ரிலீஸ். வீரதீர சூரன் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் ரசிகர்களுக்கு நன்றி கூறி நடிகர் விக்ரம் வீடியோ வெளியீடு. பார்க்காதவர்கள் பார்ப்பீர்கள் என சியான் விக்ரம் நம்பிக்கை. அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் தீயவர் குலை நடுங்க படத்தின் முதல் பாடல் ரிலீஸ். அந்திப்பேர அழகிலேயே என்ற பாடலை வெளியிட்டது படக்குழு.
குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.